நல்லா இருக்கு, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா கேள்வி கேட்கிற மக்களையே குறை சொல்லுவீங்க. அதுக்கு மேல இப்போ அண்ணாமலை அவர்களே தப்பா பேசுறாருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. என்ன நடந்துச்சு டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கான அநீதிகள் தினம் தினம் தமிழகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு தமிழகத்துல பரவலா பேசப்பட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்துல ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான காமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான். இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, ஈரான்லயே பல இடங்கள்ல மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அவர் ஒரு மோசமான தலைவரா, நல்ல தலைவரா அப்படின்ற பல டிபேட்ஸை இப்ப நம்மளால பார்க்க முடியுது. உலக நாடுகள் பல இடங்கள்லயும் இவர் கொல்லப்பட்டதுக்கான அனுதாபங்கள் பார்க்க முடியுதான்னு கேட்டா கிடையாது. ஆனா பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, சம்பந்தமே இல்லாம நம்ம இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாடும் அதற்கு தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கே அணிதிரண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது, ஆறுதலை தருகிறது. இங்கே திரண்டிருக்கிற மக்கள் திரளில் சரிபாதியாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு நம்ம சென்னை கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இது வந்திருக்கு. சென்னையில தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு சில ஆட்கள், திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து காமினி அவர்களுடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறோம்னு சொல்லி பேரணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பயங்கர இமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் பேசியிருக்காரு. கண்கலங்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தால், இஸ்ரேலின் சதியால் இந்த வீர மரணம் அடைந்திருக்கிற உலக ஒப்புமத்தின் அவனை சொல்லி நிறுத்துங்களா? சரி, இப்ப அந்த தலைவர் இறந்துட்டாரு, அதுக்கான இரங்கலை இங்க தெரிவிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் தமிழகத்துல நிறைய போராட்டங்கள் நடந்தது. ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அந்த போராட்டங்கள்லாம் நடந்தப்ப நம்ம மக்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, காவல்துறையினர் அவங்களை என்ன ஒரு மோசமான நிலையில கையாண்டாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பெரிய வடுவாதான் இருக்கு. ஆனா இந்த போராட்டத்துக்கு கரெக்டான போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து, அதாவது நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கொடுக்கப்படாத இந்த ஒரு பிரிவிலேஜ் எல்லாம் இந்த ஒரு பேரணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிற இதே கூட்டம் இதற்கு முன்னாடி பல இடங்கள்ல இந்தியாவை சேர்ந்தவங்களை எந்த அளவுக்கு மோசமா கொண்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பஹல்கம் அட்டாக். பஹல்கம்ல நீ ஹிந்துவான்னு கேட்டு அத்தனை இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? பங்களாதேஷ்ல போராட்டம் நடந்தது. இந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நேரடியா போய் தாக்குதல் நடத்தி ஒரு இளைஞனை நடு ரோட்ல எந்த அளவுக்கு மோசமா கொண்டாங்கன்ற வீடியோ முதற்கொண்டு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு திமுகவோ திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற யாரோ எந்த ஒரு இரங்கலோ வருத்தமோ பேரணியோ போகல, எந்த ஒரு இதுவுமே காட்டலன்றப்போ இன்னைக்கு இதுக்கு மட்டும் இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ முன்னாடி பார்த்த வீடியோவில் நண்பர் ஒருத்தர் அழுகும் பொழுது பின்னாடி திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் கருணாஸ் அவர்களுமே இதற்கு கண்டனங்களை தெரிவித்து ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறாரு. இந்த நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவை ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் குடிமகனாக நான் இந்த வன்மையாக கண்டிக்கிறேன். அடே எங்க அப்பா, ஒரு இந்தியனாக அப்படின்ற ஒரு வார்த்தைய கருணாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் இந்தியன்றதே நீங்க இன்னைக்குதான் கண்டுபிடிச்சீங்களா? இவ்வளவு நாள் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இந்தியன்றது தெரியலையா? சரி, இந்தியனை விடுங்க, நீங்க அங்க போயிட்டீங்க. தமிழனா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல மட்டும் மழைக்குழியில விழுந்து கிட்டத்தட்ட 45 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தது. அன்னைக்கு ஏன் எந்த போராட்டமும் எழல? ரொம்ப விடுங்களேன், ஹிஸ்டரி ஜியாகிரபிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு மோசமான விஷயம்.
ஒட்டஞ்சத்திரத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மர்மமான முறையில மிகவும் மோசமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. எதனால, யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வரைக்குமே வெளிவரல. ஆனா காவல்துறையினரால ஏதோ ஒரு இளைஞர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக இவர் கைது செய்யப்பட்டாரு, இந்த கொலை எதுக்கு நடந்துச்சுன்ற மாதிரி எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வரல அப்படின்னு அந்த இளைஞனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க தான் உயிரிழந்த பெருமாளுடைய அம்மா, இவங்க மூத்த அக்கா, இவங்க 2வது அக்கா, இவங்க 3வது அக்கா. இந்த பிரச்சனையில என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பாடியை இவங்க கையில கொடுக்கல. இவங்க வீட்டுல கூடிய 2 பேர்கிட்ட காமிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு மின்மயானத்துல வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எந்த ஒரு ஈம காரியத்தையும் பண்ண விடல. இதே எங்களுக்கு ஒரு சந்தேகக்கூடிய விஷயமாக இருக்கு. அந்த பையன் வீட்டுல இருந்து காணாம போன அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அவங்க தம்பி நம்பர்ல இருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கு. அப்ப யார் அந்த கால் பேசுனதோ இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கி கொடுக்க கிடையாது, டெத் சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்க கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பையன் உயிரிழந்ததுக்காக இங்க இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சமுதாயத்தை சார்ந்தக்கூடிய மக்கள் எல்லாம் போஸ்டர் அடிக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது போஸ்டர் கூட அடிக்க விடாம மிரட்டி இருக்காங்க. அதுலயும் இவங்களை வந்துட்டு மென்டல் ஹராஸ்மென்ட் பண்ணிருக்காங்க கம்யூனலா. முக்கியமா பாஜக சார்பில் அங்க போராட்டங்களை எழுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, இளைஞர் கொல்லப்பட்டாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க கைக்கு வரல. காவல்துறையினர்கிட்ட இதை பத்தி கேட்டா எங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதற்கு பதிலா திமுக கிட்ட இருந்து எங்களுக்கு மறைமுகமான மிரட்டல்கள் வருது. நீங்க இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா இறந்த அந்த பையன் மேல நாங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமோ சொல்லிடுவோம், உங்க வீட்டுல இருக்க பெண்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுவோன்னு மறைமுகமா இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வருதுன்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. இதை தொடர்ந்துதான் பாஜகவை சேர்ந்த இளைஞர்கள் நாங்க இதுக்கு ஆதரவு கொடுப்போம், குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் ஒருத்தரை 2 இளைஞர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் ஊர்ல இருந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு மேல போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஆண்டி பச்சு வச்சுற ஒரு பிள்ளை இருந்தா, அவசர பல்ஸ் விளக்குல. அந்த பிள்ளைகிட்ட கதை பேசிட்டு இருக்கும்போது பிள்ளை வீடியோ காலில், நான் திருநெல்வேலியில படிக்க, அவள்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் பையன் பைக்கு முன்னாடி அப்படியே விட்டுருந்தான். விட்டுட்டு என்கிட்ட தேவையில்லாம அசிங்கமா காமிச்சான். அந்த உடனே அவன்கிட்ட இதெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து கிளம்பி போயிட்டேன். போயிட்டு இருந்த பைக்கை பின்னாடி எத்தி மிதிச்சிட்டான். எத்தி மிதிச்சு தேவையில்லாம இதெல்லாம் என்னைய பண்ணி அதுல இருந்து வயிற்றுல ஒரு வயிற்றுல எத்தினோன்னா நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணி எடுத்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது எதுக்கு ஆள் வந்திருந்தாங்க, கோயில் சாமி கும்பிட்டு வந்தவங்க. அவங்க என்னைய எதுக்கு அழுதுட்டு ஓடுதான்னு சொல்லி அவங்கள பார்த்த பின்னாடிதான் அந்த பையன் ஓடணும். இதுக்கு பல கட்சியை சேர்ந்தவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், எல்லாருமே கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று திமுகவை சேர்ந்தவங்களும் திமுக கூட்டணியில இருக்கிறவங்களும் ஈரான்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவ்வளவு குரல் கொடுக்குறீங்களே, இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப பெரும்பான்மையா பேசப்படுறது இந்த 2 சம்பவங்கள் தான். இதுக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலன் தான் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் மேடைக்கு மேடை சொல்லுவாரு. இன்னைக்கு அது கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சோ, ஒருவேளை எலெக்ஷன் வருதுன்றதுனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்பா, இங்கெல்லாம் பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களோ நான் கேட்கல. மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். மேடைகள்ல ஏறி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்க மக்கள் நம்புறாங்களா, சா இன்னும் இமோஷனலா பேசுறாரியா பாரு, ஈரான் தலைவர் இறந்ததுக்கு இன்னைக்கு தமிழகத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா நம்ம மேலேயே அவ்வளவு பாசமா தானே இருப்பாங்கன்னு மக்கள் நம்பிடுவாங்களோ அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓவராலா இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.